வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எதிர்பாராத விதத்தில் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி அதிகப்படியாக 3 ஆசனங்களை வென்றது. அதற்கு தமிழ் மக்கள் மனதில் தமிழ் தேசிய கட்சிகள் மீது ஏற்பட்ட வெறுப்பும் ஒரு காரணம். அந்த தேர்தல் முடிந்து இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி மீண்டும் யாழில் ஜெயிக்கலாம் என்ற நினைப்பில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார யாழ்ப்பாணம் வரை சென்று பிரச்சாரம் செய்து சில வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். முன்பு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இப்போது 4 இடங்களில் போட்டியிடுகிறார். திங்கட்கிழமை 21ஆம் திகதி நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகும் போது அந்த எண்ணிக்கை 9 இடங்களாக மாறலாம். அப்படியான சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எம்பி சில அரசியல் சார்பான கருத்துக்களை கூறியுள்ளார். அவர் கூறியதாவது: அண்மையில் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார அவர்களின் உரையினை கேட்டபோது சாதாரண பாமரனாக நான் என்ன நினைத்தேன் என்று கூற வேண்டும். தமிழ் கட்சிகள் அனைத்தையும் யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாது ஒழித்துவிட்டு முழு மக்களும் அனுரகுமார அவர்களின் ஜேவிபி கட்சிக்கு வாக்களித்தால் தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கும் என்று ஒரு சில தமிழ் மக்கள் சிந்திப்பது எவ்வாறு பிழையாக இருக்கும் என்று சிந்தித்தேன். எனக்கு அரசியல் புதிது, ஆனால் வரலாறுகளை மிக தெளிவாக கடந்து வந்திருக்கின்றேன். 2005ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்தபோது விடுதலை புலிகள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு சார்பாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறினார்கள். நாங்கள் தேர்தலை புறக்கணித்ததால் அப்போதைய காலகட்டத்தில் விடுதலை புலிகள் கூட மஹிந்த அரசாங்கத்தில் ஒரு நம்பிக்கையுடன் ரணிலை தோற்கடித்திருந்தனர். இதன் போது ஏற்பட்ட அனுபவம் 2009ஆம் ஆண்டு ஒரு இன அழிப்பு. முள்ளிவாய்க்காலில் தமிழினம் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டு இனவழிப்பு செய்யப்பட்டது. அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன் மைத்திரியின் நல்லாட்சி என்று கூறப்பட்ட ஒன்று வந்தபோது இந்த நல்லாட்சி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு நியாயமான அரசியல் தீர்வு ஒன்றை தரப்போகிறது என்ற அடிப்படையில் பொதுமக்கள் எல்லோருமே கூடி சந்தோஷப்பட்டோம். வரலாறு 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் மீண்டும் ஒரு இனக்கலவரத்தை முஸ்லிம் மக்கள் இலங்கைக்கு எதிரானவர்கள் என்று ஒரு கருத்தியலையும் முஸ்லிம் மக்கள் மீது அபாண்டமாக ஒரு தீவிரவாத முத்திரையையும் குத்தி சென்றது. இன்று வரை பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு அல்லது முஸ்லிம் மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் கிடைக்கவில்லை. அத்தோடு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை கூட எங்களுடைய தமிழ் மக்களில் ஒரு சிலர் ஆதரித்திருந்தனர். அதன் பின்னர் மீண்டும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக 2009ஆம் ஆண்டு பொதுமக்களை தமிழினத்தை கொத்து கொத்தாக கொன்றளித்த மஹிந்த ராஜபக்ஷவின் அண்ணனான கோத்தபாய ராஜபக்ஷவை தமிழ் மக்கள் கூட தமிழ் மக்களின் மீட்பார் என்ற அடிப்படையில் தூக்கி தலையில் வைத்து கொண்டாடியிருந்தார்கள். 2021ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு கால பகுதியில் தண்ணீர் சொட்டு கூட இல்லாத, உணவு இன்றி, பெட்ரோல் இன்றி மக்கள் நிறையாக நின்ற போது எங்களுக்கு காலம் தாழ்த்தி யதார்த்தம் விளங்கி கொண்டது. அதன் பின்னர் இதன் போது 2024ஆம் ஆண்டு நான் கூட ஒரு முரட்டு நம்பிக்கையில் அனுரகுமார அவர்கள் நாட்டிலேயே ஊழலை இல்லாது ஒழிக்கப் போகிறார் என்பதன் அடிப்படையில் தெற்கு சிங்கள மக்களின் நம்பிக்கையை வடக்கிலிருந்த தமிழ் மக்களுக்கு கடைசியாக அவரை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தேன். இவற்றில் பிழை எங்கே இருக்கிறது என்றால் எங்களுடைய மூட நம்பிக்கையான வாழ்க்கையில்தான் முழு பிழையும் இருக்கிறது. ஒவ்வொரு சிங்கள ஜனாதிபதி வரும்போதும் தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வும் எங்களுடைய நாடு முன்னேற்றம் அடையும் என்ற முரட்டுத்தனமான நம்பிக்கை தான் 2 நாட்களுக்கு முன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்த போது பெருந்திரளான மக்கள் அவரை பார்க்க, அவரை வரவேற்க சென்றிருந்தனர். இங்கே பிழை பொதுமக்களில் அல்ல. இவ்வாறான ஒரு நிலைக்கு ஒரு சிங்கள மனிதரை தமிழ் மக்கள் நம்புவதற்கு எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளே காரணம். அதுதான் உண்மை. இதுவரை தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமை உண்மையாக விலை போகாமல், மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தாமல், தங்களுக்கு இருக்கும் குத்துப்பாடுகள், முரண்பாடுகள், தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை விபச்சாரம் செய்யாமல் இருந்திருக்கிறதா?
ஒரு தமிழ் அரசியல் தலைமை இதுவரை அப்படி இல்லாததுதான் எங்களுடைய இனம் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய அரசியல்வாதிகளையும் நம்பாமல் சிங்களம் என்ற ஒரு சொல்லுக்குள் அடங்கி போவதற்குரிய காரணம். அதனுடன் அரசியலில் இப்போது நான் தவளதான் ஆரம்பித்து இருக்கின்றேன். நான் அரசியலில் எழும்பி நடக்கவோ அல்லது ஓடவோ இன்னும் ஆரம்பிக்கவில்லை. பலதரப்பட்ட விமர்சனங்கள் என்னை நோக்கி எரியப்பட்டாலும் இதுவரை மக்களுக்காக எடுத்த குறிக்கோளை இன்று வரை மாற்றாமல் கடைசி தூரம் வரையும் பயணிக்கும் நீண்ட தூர நோக்கோடுதான் நான் இந்த அரசியலில் நிற்கின்றேன். அனுரகுமார தனது உரையில் தங்களுக்கு வாக்கிடாத பிரதேச சபைகளுக்கு பணம் அனுப்புவதற்கு 1க்கு 10 தரம் தான் யோசித்து தான் பணம் அனுப்ப வேண்டும் என்றார். ஆனால் தங்களால் ஆளப்படுகின்ற பிரதேச சபைகளுக்கு கண்ணை மூடிக்கொண்டு பணம் அனுப்புவேன் என்று சொன்னதன் அர்த்தம் மிக பெரும் அரசியலுக்கு நீண்ட தூர தமிழின அளிப்புக்கு ஒரு மிகச்சிறிய சான்றாகும். தமிழ் தேசியம் என்று பேசி யாழ்ப்பாணத்தில் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அவரோ அல்லது அவரது பிரதிபலிப்பாக உள்ள மட்டக்களப்பின் மேலவோ தமிழ் மக்களின் உண்மையான இதய சுத்தியுடனான பிரதிநிதிகள் அல்ல என்பதை தமிழ் மக்கள் விளங்கும் மொழி நடையில் எவ்வாறு சொல்ல போகின்றேன் என்ற தயக்கம் இன்று இருக்கிறது. இந்த தயக்கம் காலகாலமாக இருந்து தமிழ் மக்கள் இனவழிப்பு செய்யும் வரை இந்த நாட்டிலே 2 இனம் அல்ல நாங்கள் எல்லாம் ஒரு நாட்டவர் ஸ்ரீலங்கன் என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு கொண்டு போய்விடும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனுடன் ஒரு நாட்டவராக இருப்பதிலும் ஒற்றுமையாக இருப்பதிலும் தமிழ் மக்கள் எப்போதுமே சிங்கள மக்களை விட மிகவும் ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள். கடந்த கால சிவந்த வரலாறுகளை மறப்பது தமிழினம் என்றால் நான் தமிழன் என்று சொல்லவே வெட்கப்படுகின்றேன். ஆனாலும் கடந்த காலங்களை மட்டுமே கதைத்து கொண்டு அரசியல் செய்வதற்கு நான் ஒன்றும் முட்டாள் அரசியல்வாதி அல்ல. நடப்பது யதார்த்தமான அரசியலுக்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் மக்களின் எதிர்காலம், தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை, தமிழ் மக்களின் அபிலாசை, தமிழ் மக்களின் உறவுகளின் மரணித்த கனவுகள் இவையற்றவற்றையெல்லாம் நான் மறந்துவிடப் போவதில்லை. வடக்கை பொறுத்தவரை மக்கள் என்னிடம் எதிர்பார்ப்பது மக்களுக்கு நடக்கும் அநியாயங்களை பற்றி துணிச்சலாக கதைப்பது மட்டுமே. அவற்றை இலங்கை மட்டுமல்ல உலகெங்கிலும் துணிச்சலாக கதைத்து தமிழ் மக்களுக்கான நியாயத்தை, தமிழ் மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதே என்னால் இனி மேலும் எடுத்து செல்லப்படும் அரசியலின் முதுகெலும்பான கருத்தாகவும் இருக்கும். அதனுடன் வடக்கை நீங்கள் தெற்கு போல் அபிவிருத்தி செய்வீர்களாக இருந்தால் எனது வேலை சுலபம். அந்த ஒரு சிறுகீரை கடையாகவே நான் இருந்துவிட்டு போகிறேன். ஆனால் இது போன்ற ஒரு எதிர்கடை இருப்பதை நீங்கள் தலையடியாக கருதுவதுதான் இங்கே யதார்த்தம். அதை தமிழ் மக்கள் தெளிவாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனது புலம்பெயர் உறவுகள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எமக்கான ஒரு அரசாங்கம், நமக்கான ஒரு சுயநிர்ணய உரிமை, எமது தாகம் இவற்றையெல்லாம் நாம் மறந்துவிட்டு 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த குழந்தைகளின் அரசியலில் எமது தமிழினத்தின் வேட்கைகளை மறந்து போய்விடக் கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். வரலாற்றை எமது குழந்தைகளுக்கு சொல்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அதனுடன் வரலாற்றின் படிப்பினைகளை தெளிவாக படித்து கொண்டு எதிர்காலத்தை கட்டியமைக்க எனது புலம்பெயர் சமூகம் எமது புலத்திலிருந்தும் நிலத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. புலம்பெயர் சமூகம் என்ற ஒன்று எமது சமுதாயத்தில் இருக்காவிடே இப்போது யாருமற்ற அனாதையாக நாம் காணாமல் போயிருப்போம். ஆனாலும் ஒரு சிலர் புலம்பெயர் தமிழர்கள் கேட்பது போல் தமிழீழம் கேட்கும் நிலையில் இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு இல்லை என்பதே உண்மை. தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை நாம் ஒரு தேசிய இனம் என்பதை சிங்கள சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் மஹிந்த ராஜபக்ஷ, சரத் பொன்சேகா, மைத்ரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்ஷ வரிசையில் அனுரகுமாரவும் இருப்பார்கள். தமிழ் மக்களின் இனவழிப்பில், தமிழ் மக்களின் கலாச்சார அழிப்பில், தமிழ் மக்களின் காற்றிலே கரைந்து போன வீர காவியங்களின் வரலாற்று சிதைப்பில் சிங்கள அரசியல்வாதிகளுடன் கைகோர்த்து இருப்பது தமிழர் தரப்பில் யார் என்று பாருங்கள். யாரெல்லாம் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று நாம் இதுவரை காலமும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நினைத்திருந்தோமோ அவர்களேதான் பிரதான பங்கு வகிக்கிறார்கள். ஜனாதிபதியுடன் சந்திப்பின் போது நான் தெரிந்து புரிந்து கொண்ட விடயம், கிழக்கு மக்கள் மிகவும் பவ்யமாக ஏமாற்றப்படுகிறார்கள். வடக்கே நான் இருக்கும் வரை ஏமாற்றுவது கனவிலும் நடக்காத காரியம் என்று கூறியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் கூறிய போது, அரசியலில் இல்லாத ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பித்த எனது வாழ்க்கை முதல் 3 மாதங்களிலே நாடாளுமன்ற கதவை தட்டி இருக்கிறது. அதற்கு காரணம் தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் 2009ஆம் ஆண்டிற்கு
பிறகு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை உணர்ந்தவர்களில் நானும் ஒருவன். தினம் தினம் பத்திரிகைகளில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி ஒன்று வராதா? யாராவது உண்மையாக எங்களுக்காக போராட மாட்டார்களா என்று நானும் நினைப்பதுண்டு. சாதாரண வாழ்க்கையை இதுவரை வாழ்ந்த பொது மனிதர்களில் நானும் ஒருவன். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் காதல் உண்டு, என் சந்தோஷம் உண்டு என்று வாழ்ந்தவனை சாவகச்சேரி மண் ஒரு தடவை ஆட்டம் காண வைத்தது. அதுவரைக்கும் பொதுமக்களின் அன்பு என்றால் என்ன என்று தெரியாதவன் நான். சாதாரணமாகவே நோயாளர்களை நேசிக்க தெரிந்த எனக்கு மண்ணையும் மக்களையும் நேசிக்க கற்றுத்தந்த இடம் சாவகச்சேரி மண். அன்று காலை ஒரு நாள் நான் விழித்து வழிந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்காக பாதையை மறைத்து திறந்திருந்தார்கள் என்பதை பார்க்கும்போது மக்கள் சேவை என்ன என்பதை வரலாறு எனக்கு உணர்த்த போகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டேன். அத்துடன் மக்கள் என் மீது வைத்த பாசம், மக்கள் உணர்ந்த வெற்றிடம் ஒரு மிகப்பெரிய பாரமாக என் கைகளில் வந்து அமர்ந்து இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அத்துடன் புலம்பெயர் மக்களுடன் சேர்ந்து புலத்திலும் நிலத்திலும் வாழும் உறவுகள் மீண்டும் ஒரு இனத்தின் தலைவனை தேடி பயணித்துக் கொண்டிருந்த காலங்கள் 15 வருடங்களை கடந்துவிட்டது. தலைமை என்பது ஒரு இனத்தை வழிநடத்தும் ஒரு பெரிய பொறுப்பு. ஒரு இனத்திற்காக தன் உயிரையும் தன் உடைமைகளையும் தன் வாழ்க்கையையும் யாரொருவன் கொடுக்க முனைகிறானோ அவனேதான் ஒரு இனத்தின் வழிகாட்டியாக இருக்க முடியும். அத்துடன் என்னால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாவிட்டாலும் அந்த வெற்றிடத்தை நிரப்பும் ஒருவன் வரும் வரை என் இனத்தின் பாதையை நேர்கோட்டில் கொண்டு செல்ல என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதற்காகவே நான் என் வளமையான வாழ்க்கையை துறந்து மக்களின் மக்களுக்காக பாதைகளில் இறங்க தயாரானேன். நம் இனத்திற்கான தலைவனை தேடி அலைகிறோம். அதுவரை இந்த வெற்றிடத்தை தாங்கி பிடித்து என் இனம் அழிந்து போகாமல், என் இனம் மானம் கெட்டு விடாமல், என் இனம் வரலாற்றை மறந்து விடாமல் இனத்தின் சுபீட்சங்களை காத்துவிடக்கூடிய பெரும் பணியில் நான் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அதனுடன் நாடாளுமன்றில் உயிர் போனாலும் அது என் இனத்திற்காக போய்விடட்டும் என்று நான் முடிவெடுத்துள்ளேன். நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த பாசம், அளவு கடந்த நம்பிக்கை எனக்கு போதும். நாடாளுமன்றத்தில் என் இனத்தின் குரலாய், உங்கள் குரலாய் என் குரல் ஒலித்து கொண்டிருக்கும். மல்லாவியில் போலீசார் இணைந்து ஒரு கொலையை செய்த போது மக்கள் அர்ஜுனாவை தான் கூப்பிட்டார்கள். பரிதி துறையில் ஒரு இளம் பிஞ்சும் அந்த பிஞ்சும் சேர்ந்து பூவும் வாடிய போது மக்கள் அர்ஜுனாவை தான் கூப்பிட்டார்கள். பாதைகளில் போலீசார் அட்டகாசம் செய்யும் போதும் மக்கள் அர்ஜுனாவை தான் கூப்பிட்டார்கள். அது அர்ஜுனாவை அல்ல, அர்ஜுனா என்கின்ற பிம்பம் உண்மையான ஒரு தமிழனாக உங்கள் மனதில் நிற்கின்ற ஒரே ஒரு காரணம்தான் அது என்று கூறியுள்ளார். என் தலைவன் போல் இன்னொரு தலைவன் வரும் வரை என் இனத்தை உங்களில் ஒருவனாக நான் தாங்கி பிடிப்பேன். நான் வெற்றி பெற்று நீண்ட காலம் அர்ஜுனா என்ற பெயர் தமிழினத்தின் இடையே உருவாகி இருக்கும் தலைக்காயமாய் ஏற்படுத்தியிருக்கும் ஒரு பெரிய இடைவெளியில் சிறிய பாலமே என்றார். அது மட்டுமல்லாமல் மேலும் அர்ஜுனா எம்பி கூறிய போது 2018 நடந்த இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16 உறுப்பினர்களையும், சைக்கிள் காங்கிரஸ் 13 உறுப்பினர்களையும், EPDP 10 உறுப்பினர்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 3, சுதந்திர கட்சி 2 மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி 1 உறுப்பினர்களையும் பெற்றிருந்தது. அத்துடன் 45 மொத்த உறுப்பினர்களில் ஆட்சி அமைக்க தேவைப்பட்ட 23 ஆசனங்களை எந்த கட்சியும் பெறாத நிலையில் EPDP தானும் மேயர் தேர்வில் ஓர் உறுப்பினரை இறக்கி மறைமுகமாக உதவியது. ஒரு பக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் தமக்கிடையே குளிபறித்து மாநகர சபை நிர்வாகத்தை சீரழித்தனர். மறுபக்கம் தூய தேசியம் கதைத்து 13 உறுப்பினர்களை பெற்ற சைக்கிள் கட்சி பிளவடைகிறது. அதனுடன் 11 உறுப்பினர்களுடன் மணிவண்ணன் கட்சியை உடைத்தார். தமிழ் தேசியம் பேசி வெற்றி பெற்ற மணிவண்ணன் EPDP ஆதரவு மற்றும் சுமந்திரன் சார்பு தமிழரசு உறுப்பினர் பகிஷ்கரிப்புடன் மேயரானார். அதனுடன் மணிவண்ணனுக்கு ஆதரவை வழங்காவிட்டால் ஆட்சி உரிய காலத்திற்கு முன்பே கலைந்து மத்திய அரசின் அதிகாரத்திற்கு சென்றுவிடும் என்பது தெரிந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கால்களை வாரியது. அதனுடன் ஆட்சி கலைக்கப்பட்டது. நாடு அனுரவுடன் இருக்கட்டும், ஊர் நம்முடன் இருக்கட்டும் என இன்று பதவி பிச்சை கேட்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் கடந்த கால வரலாறு இதுதான் என்று கூறியுள்ளார். அத்துடன் யாழ் மாநகர சபை வாசிகளுக்கு இருப்பது ஒரே ஒரு கடைசி தேர்வுதான். அது யாராக இருக்கும்? ஒரே கட்சியாக கடைசி வரை கொண்ட கொள்கைகளில் மாறாமல், எடுத்த மொழிவில் பின்வாங்காமல் துணிந்து தமிழ் தேசியத்தையும் தமிழரின் ஓர்மை
முழுமையான கடைசி முடிவையும் இலங்கை நாடாளுமன்றத்தில் இலங்கை மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் சொல்லும் ஓர் நாடாளுமன்ற உறுப்பினை சார்ந்த ஓர் உறுதியான மாநகர சபை நிர்வாகத்தை பெறுவதாகும். அதனுடன் வழக்கம் போல பழைய கதைகள், உணர்ச்சி பேச்சுகளுடன் வீடு, சைக்கிள், சங்கு, மான் என விதவிதமான டிசைன்களில் வரும் அதே தமிழ் தேசிய கட்சிகளிடம் ஆட்சியை கையளித்து விடாதீர்கள் என்று கூறியுள்ளார்.